தெருநாய் கடிக்கப்படக்கூடிய விவகாரத்தில் தலைமை செயலாளர்கள் நேரில் ஆஜராவது தொடர்பாக உச்சநீதிமன்றம் முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, தற்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு இந்த விவகாரத்தில்? தெருநாய்க்கடி விவகாரத்தில் தலைமை செயலாளர்கள் வரும் திங்கட்கிழமை நேரடியாக உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவை கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வழங்கியிருந்த நிலையில் அதிலிருந்து விலக்கு கோரி சில மாநிலங்களுடைய தலைமை செயலாளர்கள் தங்கள் கோரிக்கையை முன்வைத்ததை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதிலிருந்து விலக்கு அளிப்பதற்கு உச்சநீதிமன்றமானது மறுப்பு தெரிவித்திருக்கிறது. தெருநாய்க்கடி விவகாரத்தில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மாநில அரசுகள் கொண்டு வந்த அந்த கொள்கை மாற்றங்கள் என்ன என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தை வழங்குவதற்காக ஒரு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தும் 3 மாநிலங்களை தவிர, குறிப்பாக 2 மாநிலங்களை தவிர எந்த ஒரு மாநில தலைமை செயலாளர்களும் தங்களுடைய விளக்கம் அடங்கிய அந்த பிரமாண பத்திரத்தை சமர்ப்பிக்கவில்லை என்ற ஒரு அதிருப்தியை நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வானது 2 நாட்களுக்கு முன்பதாக தெரிவித்தது. அந்த விவகாரத்தை எடுத்துதான் வரும் 3ஆம் தேதி நேரடியாக விசாரணைக்கு அனைத்து மாநில மற்றும் யூனிவர்சிட்டிய தலைமை செயலாளர்களும் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவை அவர்கள் பிறப்பித்திருந்தார்கள். தற்பொழுது அந்த உத்தரவிற்கு பிறகு விலக்களிப்பதற்கான ஒரு கோரிக்கை வலியுறுத்தி பீகார் உள்ளிட்ட சில மாநிலங்களை சார்ந்த தலைமை செயலாளர்கள் கோரிக்கையை முன்வைத்திருந்த நிலையில் அதற்கு தற்பொழுது உச்சநீதிமன்றம் மறுப்பை தெரிவித்திருக்கிறது. அதிகப்படியான நபர்கள் வருகிறார்கள் என்றால் வேண்டுமெனில் நாம் ஒரு ஆடிட்டோரியத்தை விசாரணைக்கு எடுக்கலாமா என்ற ஒரு கேள்வியையும் தற்பொழுது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் உத்தரவிட்டு அவகாசம் வழங்கிய போதும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்படவில்லை. ஒரு யூனியன் பிரதேசம் மற்றும் 2 மாநிலங்கள் மட்டுமே பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறார்கள். எனவே இந்த விவகாரத்தில் தலைமை செயலாளர்கள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்ற ஒரு கருத்தை தற்பொழுது நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். தேவா, தகவலுக்கு நன்றி சுஜித்ரா.